அமெரிக்க தாக்குதலில் ஈரான் தலைவர் அலி கொமேனி உயிரிழப்பு. 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என ஈரான் அறிவிப்பு. அமெரிக்க தாக்குதலில் ஈரான் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து அந்த நாடு 40 நாட்கள் துக்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டுள்ளார். ஈரான் நகர் தெஹ்ரானில் உள்ள கொமேனி அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அலுவலகங்களை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நேற்று தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் கொமேனியின் இருப்பிடம் முற்றிலும் தரைமட்டமானது. அதில் கொமேனி கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் உச்சபட்ச தலைவர் கொமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அவரது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் வரலாற்றில் மிக மோசமான தீய மனிதர்களில் ஒருவரான கொமேனி உயிரிழந்தார் என அறிவித்துள்ளார். தங்களது உளவு மற்றும் மிக அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளை கொமேனியால் எதிர்கொள்ள முடியாமல் போனதாகவும் இஸ்ரேலுடன் இணைந்து கொமேனி மற்றும் அவரது கூட்டாளிகளை கொன்றதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் நாட்டை தங்களுக்கு மாற்றிக் கொள்வதற்கு ஈரானிய மக்களுக்கு கிடைத்த ஒற்றை வாய்ப்பு இதுதான் எனவும் கொமேனி மறைவுக்கு பின்னர் ஈரானிய பாதுகாப்பு படைகள் சண்டையிட விரும்பவில்லை என்பதை அறிந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரான் மீது ஒரு வாரத்துக்கு இடைவிடாது துல்லிய தாக்குதல் இருக்கும் என்று உலக நாடுகளில் அமைதி நிலவும் வரை தாக்குதல் தொடரும் என ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் அளித்த தகவலின்படி கொமேனி உயிரிழந்தது பற்றி ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஈரான் தலைவர் அலி கொமேனி கொல்லப்பட்டதை அந்த நாடு தொலைக்காட்சி உறுதி செய்துள்ளது. மேலும் கொமேனியின் மகள், மருமகன், பேரக்குழந்தை கொல்லப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. கொமேனி கொல்லப்பட்டதற்காக 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது.